ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? மந்திர காடும் முயலும். ஒரு அழகான குட்டி முயலோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மந்திர காட்டில் அழகான குட்டி முயல் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த முயல் ரொம்ப நல்ல முயல். ஆனால் அதுக்கிட்ட பயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சான். எந்த செயலை செய்யணுன்னாலும் ரொம்பவே பயந்துட்டு இருந்துச்சான். அதனால் முயல் இது வரைக்கும் காட்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் போனதே கிடையாதாம். வெளிப்பகுதியிலேயே வாழ்ந்துட்டு வந்துச்சான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாச்சுன்னா, முயல் ஒரு அழகான ஒளி பொருந்திய பிரகாசமான மந்திர பாதை ஒன்றை பார்த்துச்சான். அந்த பாதை ரொம்ப அழகாட்டுச்சான். ஆனால் முயல் அந்த பாதை வழியாக போகலாமா வேணாமான்னு ரொம்பவே யோசிச்சுதான். நம்ம இதன் வழியாக போனால் நம்ம ஏதாச்சும் பெரிய சிக்கலில் மாட்டிப்போமோன்னு யோசிச்சுதான். ஆனால் அந்த பாதை ரொம்ப பிரகாசமாக முயலை அதிகமாக ஈர்த்ததுனால அந்த பாதன் வழியாக முயல் போக ஆரம்பிச்சுதான். பாதி தூரம் போகும் பொழுது சில அசாதாரணமான சத்தம்லாம் முயலுக்கு கேட்டுச்சான். சில உயிர்கள் கத்துற மாதிரியும் அழுகுற மாதிரியும் முயலுக்கு கேட்டுச்சான். முயல் ரொம்பவே பயந்துருச்சான். திரும்பி போகலான்னு நினச்சிதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்த உடனே சில சின்ன சின்ன உயிர்கள்லாம் ஒரு முட்புதார்க்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறத முயல் பார்த்துச்சான். முயலுக்கு யோசிச்சுதான், நம்ம அங்கே போனால் நம்மளும் இது உள்ள மாட்டிப்போமோன்னு யோசிச்சுதான் திரும்பி போகலான்னு நினச்சிதான். ஆனால் சின்ன சின்ன உயிர்கள், ஆனால் பெரிய சிக்கல். நம்ம இப்படி இவங்களை விட்டுட்டு போனால் இவங்க இன்னும் பெரிய ஆபத்தில் போய் மாட்டிப்பாங்கன்னு முயலுக்கு தோணுச்சான். முயல் என்ன பண்ணுச்சான், அங்கே இருந்த மரக்கிளையெல்லாம் தன்னுடைய பல்லால் கடிச்சு ஒரு பாதையை உருவாக்கி எல்லா உயிர்களையும் காப்பாத்துச்சான். எல்லா உயிர்களும் முயலை சந்தோஷமாக கொண்டாடினாங்களாம். காடு இன்னும் பிரகாசமா ஜொலிச்சுதான். அங்கிருந்த மென்மினி பூச்சி எல்லாம் நடனம் ஆடிச்சான். அப்பதான் முயல் ஒன்று யோசிச்சுதான், தைரியன்றது பயம் இல்லாம வாடுறது கிடையாது. பயம் இருந்தாலும் நல்ல விஷயங்களை தைரியமா செய்யணும், அதுதான் உண்மையான தைரியம்னு முயலுக்கு அப்பதான் புரிஞ்சுதான். குழந்தைகளா, நீங்களும் பயம் இல்லாம நல்ல விஷயங்களை தைரியமா செய்யணும். ஓகேவா?